அன்பின் உள்ளங்களே, நம்பினால் மாட்சியை காண்பாய். இது இயேசு ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகள். இன்னைக்கு அது போன்ற ஒரு காரியம் நற்செய்தியில் நடைபெறுகின்றது. அன்னைக்கு அந்த வார்த்தைகளை இயேசு ஆண்டவர் சொன்ன பொழுது அவர் லாசரின் வீட்டில் இருந்தார். லாசரின் வீட்டில் இருந்த இயேசு ஆண்டவர் லாசரின் சகோதரியிடம் சொன்னார், நம்பினால் மாட்சியை காண்பாய். மரித்து போன லாசரை அதற்கு அப்புறமாக, அந்த வார்த்தைகளுக்கு அப்புறமாக அவர் உயிர்த்தெழ பண்ணினார். இன்னைக்கு இந்த கானானிய பெண் தன்னுடைய மகள் வியாதிப்பட்ட நிலையில் இருக்கின்றார், அவருக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இயேசுவிடம் வந்தபடியினால் இயேசு ஆண்டவர் அவளுடைய நம்பிக்கையை பார்த்து அவளுடைய மகளை குணப்படுத்தினார். இயேசு ஆண்டவருக்கு பிடித்த ஒரு காரியம் நம்பிக்கையாகும். யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் விரும்பிய காரியங்களை பண்ணி கொடுப்பதுதான் இயேசு ஆண்டவரினுடைய பணியாகும். இன்னும் சொல்ல போனால் அது அவருக்கு பிடித்த ஒரு காரியமாகும். நீங்க அவர்கிட்ட நம்பிக்கையில போங்களேன். ஆனா நீங்க நம்பிக்கையில போறப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. எப்படின்னா, இப்போ இயேசு ஆண்டவரால் இது முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போறீங்க. போற வேளையில உங்களுக்கு 100 விழுக்காடு நம்பிக்கை அவர் மீது இருக்கணும். அதை விட்டுட்டு 99 விழுக்காடு மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்க போகக்கூடாது. இயேசு ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார், உங்ககிட்ட கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், மலைகளை கூட உங்களால் பிளக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த கடுகளவு விசுவாசம் அப்படின்னா என்ன தெரியுமா? கடுகினது காரம், அது சின்னதுதான், சின்ன விசுவாசம்தான், அந்த கொஞ்சோண்டு விசுவாசம் தான். ஆனா அந்த கொஞ்சோண்டு விசுவாசமும் காரத்தை போன்று அவ்வளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கணும்? 100க்கு 100% பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகவே வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் 100 விழுக்காடு நீங்க நம்பிக்கையோடு இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு அதை அருள்வார். வியாதி படுக்கையில் இருந்த எத்தனையோ பேரை இயேசு ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேரினது வியாதியை அவர் குணப்படுத்துகின்ற பொழுது சமயங்கள்ல சிலரினுடைய வியாதிகள் அவர் குணப்படுத்திய வேளையில அவர்களது நம்பிக்கையால் அல்ல, மாறாக அவர்கள் நிமித்தம் அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறார்களே. அதான் ஒரு கட்டத்துல நாம பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் போதித்து கொண்டு இருக்கிறார். இயேசு ஆண்டவரிடம் ஒரு வியாதியில படுத்து கிடக்கக்கூடிய ஒருத்தனை கட்டிலோடு கொண்டு வர்றாங்க. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் அவனுடைய 4 நண்பர்கள் 4 மூலையிலும் அந்த கட்டில கட்டி அப்படியே வீட்டின் கூரையை பிரிச்சு இயேசு ஆண்டவருக்கு முன்னாடி அவனை இறக்கினாங்களே, அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அவர்களது நம்பிக்கை 100க்கு 100% இருந்தது. அந்த நம்பிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் அவனை குணப்படுத்தினார். ஆகவே நம்பிக்கையில நாம 100 விழுக்காடு குறையாமல் இருப்போமாக இருந்தால் நாம எதை வேண்டி கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். சமயங்களில் நீங்க யோசிக்கலாம், எதை வேண்டி கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா நாம எதை வேணாலும் கேட்கலாம். ஆமா, கேளுங்க. சமயங்கள்ல உங்களுக்கு வேணா அது தப்பான காரியமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்ன சரி அப்படின்னா நான் இப்போ கேட்டுக்கலாமா, நான் இந்த போதை பழக்கத்தை எனக்கு பழக்கி கொள்ளணும், அதற்கான இந்த போதை மருந்தெல்லாம் எனக்கு வேணும், அதை கொடுங்க ஆண்டவரே என்று நீங்கள் 100% நம்பிக்கையோடு அதை கேளுங்களேன், ஆண்டவர் கொடுப்பார். என்ன கொடுப்பார் தெரியுமா? போதை பழக்கத்தை கிடையாது, அந்த பழக்கத்தை உங்க மனசுல விதைச்சானே சத்துருவாகிய சாத்தான், அவனையே உங்க கிட்ட இருந்து முழுவதுமாக எடுத்து விடும்படியாக அந்த சிந்தையே உங்களுக்குள்ள வராதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள செயல்படுவார். அதான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசாகும், பாக்கியமாகும். நீங்க எதை வேணாலும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நன்மையான காரியமாக இருந்தால் அதை உடனடியாக அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். தீமையான காரியமாக இருந்தால் அந்த தீமையின் சிந்தையே உங்களிடமிருந்து அவர் எடுத்து விடுவார். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை வைத்து அவரிடம் நீங்க கேட்டு பாருங்க. கேட்டவற்றை கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் கொடுக்க வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.